ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் இப்போ விற்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு நம்ம எலக்ட்ரிக் பைக் நம்ம போகணும். பெட்ரோல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்டாக ஏறிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்டில் கம்பம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு இ வெஹிக்கிள் எடுக்கணும்னு பார்ப்பீங்க. கொமாக்கின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டீலர்ஷிப் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்தில் வந்துருக்கு. இப்போ நம்ம அந்த கொமாக்கி ஷோரூமுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா காலங்கிறதுனால மாஸ்க் போட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நன்றி. நேரம் பார்ப்போம்னா நம்ம கிட்ட பண்ண பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கிள் நிறையா இருக்குது. இப்போ வைக்கிற பெட்ரோல் ப்ரைஸ் கண்டிப்பாக நம்ம இ வெஹிக்கிள் ஒரு ரெவல்யூஷன் எடுக்கலாம். இப்போ நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் 50 கொமாக்கி ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்போம். இ வெஹிக்கிள் இருக்குது மெயினாக அது இ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனா எரிபொருள் தேவைகள் உலகத்தில் பெருசாக இருக்குது. பெரிய பெரிய தேவைகள் இருக்கிறதுனால அதிக தேவைகள் இருக்குது. நம்ம நாட்டோட அந்நிய செலவு பூரா பாதிக்கா சக்தி போயிருக்கிறதுக்காக அரசாங்கம் எரிபொருள் சேவை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்றக்காக இந்த இ வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று மக்களோட பணத்தை ரொம்ப மிச்சம் பண்ணணும். இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 10 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணால் போதும். அந்த 1 லிட்டர் பெட்ரோல் காசு நீங்கள் தேவையில்லை. 10 ரூபாய் சார்ஜ் பண்ணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமாம். கொமாக்கின்றது 32 வருஷம் ஜப்பான் அவங்க ஃபீல்டில் இருக்காங்க. 32 வருட அனுபவம் ஜப்பான் நிறுவனம். 2017 இந்தியாவில் சர்வீஸில் இருக்காங்க. தலைமை ஃபேக்டரி டெல்லியில் இருக்குது. டெல்லியிலேருந்து தான் எங்களுக்கு வண்டியெல்லாம் வருது. இது அசம்பிள் ஆகிருக்குமா இல்லை, இது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேக் இன் இந்தியாங்கிற பொருளை தயார்படுறாங்க. மேக் இன் இந்தியா இல்லை அசம்பிள் ஆகிறது என்னென்னா கொரியாவில் ப்ராடக்ட்ஸ் வரும். சைனா கிடையாது, சைனா பொருட்கள் கிடையாது. சரிங்களா? இதில் அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த கொமாக்கி நாங்கள் தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் 14 மாடல்ஸ் வெஹிக்கிள்லேயே ஸ்கூட்டி டைப் இருக்குது, பைக் நீங்களே பார்த்துக்கலாம். இதில் நிறைய மாடல்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாதிரி, கேடிஎம் மாதிரி, கிளாசிக் மாதிரி 14 மாடல். 14 மாடல்லையும் நாங்கள் 10 மாடல் இறக்கி வச்சுருக்கோம். 2-3 மாடலுக்கு போயிட்டு ஆடி 15 ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது மாடல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுதான். தமிழ்நாட்டில் எங்களுக்கு மெயின் டீலர் சென்னை தான் மெயின் டீலர். எங்களுக்கு வரது டெல்லியிலேருந்து டேரெக்டாக நாங்கள் ஆர்டர் மட்டும்தான் சென்னையில் இருக்கிற டெல்லியில் தான் வண்டி வருது. வண்டி வர டெல்லியிலேருந்து தான் வருது. இந்த வண்டி 67,000 ரூபா வருது. 67,000 ரூபா ஆரம்பூரில் இதுதான். XGT X1 அப்படிங்கிற மாடல். X1 அப்படிங்கிற மாடல். இதில் என்னன்னா 48 வோல்ட் பேட்டரி, 26 இது ஒரு தடவை நீங்கள் 10 ரூபாய்க்கு 1 யூனிட் சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் ஒரு தடவைக்கு 60 கிலோமீட்டர். நம்ம லோக்கல் அந்த மாதிரி விட்டுனா இந்த யூஸ் நல்லா இருக்கும். லோக்கல் யூஸ் தான் எனக்கு மோஸ்ட்லி ப்ரிஃபர் நம்ம லாங் அந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை அந்த மாதிரி வண்டி வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டாக பேட்டரி அந்த மாதிரி இப்போ அடுத்த ப்ராண்டில் என்னென்னா ஒரு பேட்டரி 2 பேட்டரி 3 பேட்டரி வச்சு நம்ம இதில் எல்லாமே சிங்கிள் பேட்டரி தான். அதனால் அந்த இதுக்கான ஆப்ஷன் கஸ்டமைஸ் பண்ணுவோம். வரும், கண்டிப்பாக வரும். கொஞ்ச நாள் அது போயிட்டு தான் இருக்குது.
அதில் ஸ்பெக்ட்னு ஸ்பெக்ட்ரல் வந்து அது 48 வோல்ட் 26 ஏஹெச் பேட்டரி 800 வாட்ஸ் மோட்டர். இது வந்து 51 வோல்ட் 27 ஏஹெச் உள்ள பேட்டரி. இந்த வண்டியோட லித்தியம் அயன் பேட்டரி ஜெல் பேட்டரி. இதில் எம்ஏஹெச் அந்த மாதிரி இருக்கிற பேட்டரி அதான் 27 ஏஹெச். இது வந்து இப்படி நம்ம உள்ள ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஃபிட் பண்ணி அப்படியே லாக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எடுக்க முடியாது. சார்ஜ் போடுறது வண்டியில் வச்சுட்டு அப்படியே சார்ஜ் போடணும். வீட்டில் எடுத்துட்டு சார்ஜ் போட முடியாது. தனியாக எடுத்துட்டு போக முடியும். நம்ம பைக்கோட எடுத்து போய் சார்ஜ் போட்டால் பைக்கில் சார்ஜ் போட்டுருவோம். சார்ஜிங் தான் எடுத்துக்கலாம். சார்ஜிங் வந்து இந்த யூனிட்டில் வரும். இங்கே சீட் கடியில் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வருங்களா? இந்த இடத்துல சார்ஜிங். ஓகே. இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் பைக் எடுத்து போனோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்காது சார். அதுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் வாங்கி எக்கோ மோடு, ஸ்போர்ட் மோடு, ஸ்பீட் மோடு, 3 மோடு. எக்கோ மோடு வந்து ஸ்லோவாக போகும். இப்போ ஒன்றா உங்களுக்கு இன்னும் எக்கனாமிக்காக இருக்கும். மைலேஜ் அது கிடைக்கும். ஸ்போர்ட் மோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸ்பீடாக போகும்போது நம்ம ஸ்பீட் மோட் பண்ணிங்கன்னா மைலேஜ் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராப் ஆகும். இதில் கொமாக்கி பிராண்ட் வந்து என்ன காரணம்னா மிடில் கிளாஸ் பீப்புள் பேசிட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் செய்யணும், மக்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றாங்க. வேறு பிராண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து ஏசியன்ல தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம். ஹை பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்கும். நம்ம வண்டியோட விலை வந்து 67,000 ஆரம்பிக்குது. மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரி, ஜெல் பேட்டரி கிடையாது. ஜெல் பேட்டரி இருக்கிற வண்டி கம்மியாக விலையில கூட கிடைக்கும். ஆமாம், அந்த மாடல் வந்து என்னென்னா அதுக்கு என்ன வித்தியாசம், அதில் டிஸ்க் பிரேக் வராது. ஆமாம், இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்துடும். சிங்கிள் டிஸ்க் வந்துடும். அது இல்லாமல் டிஸ்கில் வந்து இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கிடையாது. யூஎஸ்பி சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆமாம், ரீஜெனரேட்டிவ் பிரேக்குன்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க. அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட மொபைல் சார்ஜிங் வேறு ஸ்பெஷலாக எங்கள் பிரேக்கு இல்லை. இதில் இந்த ஈவி இந்த கொமாண்டி ஈவிக்கு பண்ணுறோம். அசிஸ்டன்ஸ் வந்து வேணா அது அடிஷனல் காஸ்ட் தான் வரும். அடிஷனல் காஸ்ட் அது சொன்னால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். கொமாண்டி ஈவி என்னென்ன அக்சசரிஸ் பேசிக்கான அக்சசரிஸ்னால் இந்த சைட் சேஃப் கார்டு போடலாம். இந்த ஃபுட் டெஸ்ட் பண்ணலாம். வேறு ஒன்றும் அக்சசரிஸ் இந்த மாடலோட விலை 69,000 ஆரம்பிக்கும். மாடல் வந்து TN95 கொமாக்கி ஈபேக்கில் TN95 மாடலில் பெர்ஃபார்மன்ஸ் மாடல், ஹையண்ட் மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது ரெஜிஸ்டர்ட் மாடல். இது வந்து நல்ல ஸ்பீடு வெஹிக்கிள். இது 70-80 போகும். இதில் ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன? இதில் ஃபீச்சர்ஸ் வந்து 72 வோல்ட் 40 ஏஹெச் பேட்டரி வந்துடும். இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல். இதில் 2 பேருமே டிஸ்க் பிரேக் வந்துடும். டிஸ்க் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இருக்குது. ஆமாம் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல். மைலேஜ் வந்து 80-100 கிடைக்கும். வண்டி பெரிய வெஹிக்கிள் க்ரூசர் டைப்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது கொமாக்கி ஈபேக்கில் இல்லாத மாடல் எடுத்தாங்க. மற்ற பிராண்டில் இல்லாத மாடல் கிடையாது. டாப் பாக்ஸ் இது வந்து ஹெல்மெட் இன்சூரன்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து TN95 இந்த மாடலில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனால ஒரு எதனால கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஒரு ஹெல்மெட் கூட வைக்கலாம் அசால்ட்டாக, அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்டர் லைட் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா ஹை பவர் மோட்டர் பேட்டரி, ஹை பவர் பேட்டரி 72 வோல்ட் 40 ஏஹெச் பேட்டரி கொடுப்பாங்க. இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து MCB. எல்லா வண்டியிலுமே இந்த MCB வந்துடும். இது என்ன MCBனா? அதாவது நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, ஒரு வாரம் 10 நாள் வண்டி யூஸ் பண்ண போகிறதுல இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை வராது. பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகாது. ஆமாம். இப்போ கொஞ்சம் வெளியே இப்போ ஊருக்கு போகிற மாதிரி ஊருக்கு போகிற மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போங்க. எல்லா வண்டியிலையுமே நைட்டில் ஆஃப் பண்ணிட்டு கூட வச்சுட்டு கூட பாருங்கள். எல்லாம் கொமாக்கில் எல்லாமே இந்த எல்லா பைக்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ப்ரிப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு என்ன ஸ்பீடு வருது, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்றது, அப்புறம் எவ்வளோ வோல்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது, பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா 77.4 வோல்ட்டு வரும். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காட்டிடும்.
இந்த வோல்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போக முடியும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வரும். இது ரெண்டு இந்த எதுக்கு ஆக்டிவ் தேவை. இதுக்கு வந்து நம்பர் ஆக்டிவ் பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த மாதிரி எடுக்கிறோம். அதுக்கு வந்து ஆக்டிவ் சார்ஜஸ் தனியாக அமௌண்ட் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிளுக்கும் ஆக்டிவ் சார்ஜஸ் இல்லை ஆக்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஆக்டிவ் சார்ஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தெரியாது இல்லையா? அதனால் ஆக்டிவ் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் விலையை சொல்கிறோம். நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் மறக்காமல் வந்து இங்கே மொமைக்கி ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டுவிடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கறத நீங்கள் வெஹிக்கிள் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஸ்பெக்கு அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு பைக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவீங்க. நேரடியாக அந்த ஷோரூம் வந்து நீங்கள் எந்த மாடல் எடுக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த மாடலில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இந்த பைக் நம்மளுக்கு வந்து சூட் ஆகுமா நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு அப்போதான் தெரியும். ஸோ நீங்கள் மறக்காம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. ஏன்னா இந்த ஈவிக்கில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போன ஜென்ரேஷன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த வெஹிக்கிள் ஒட்டி இந்த வெஹிக்கிள் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இதில் வைப்ரேஷன் இருக்காது, அப்புறம் சவுண்ட் நாய்ஸ் இருக்காது, உங்களுக்கு அந்த பைக் போகிற ஃபீலே இருக்காது. நீங்கள் மற்ற பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டுறப்ப ஒரு ஃபீல் வரும், ஒரு ரக்கடாக ஃபீல் வரும், கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிளில் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸு எதுவுமே இருக்காது. நீங்கள் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இங்கே ஷோரூம் வந்தீங்கன்னா. அடுத்த மாடல் அப்படின்னா ஒரு இது வந்து மோட்டார் பைக் மாடல். பைக் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் டெய்லிக்காக நல்ல வண்டி ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிற ஈவியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் ரிவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்க்கிங் ரிவர்ஸ் அந்த மாதிரி அது ரிவர்ஸ்ன்றது என்னென்னா நீங்கள் பழைய பெட்ரோல் பைக்லாம் வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு காலில் தரணும், ப்ரெஸ் பண்ணி முன்னாடி தரணும். இதில் அப்படி இல்லை. நீங்கள் இந்த கார்ன்ற பட்டன் அழுத்திட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா வண்டி அப்படியே மூவ் ஆகும். அப்படியே முன்னாடி பின்னாடி மூவ் ஆகும். பின்னாடி மூவ் ஆகும்போது நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணி இந்த உடம்பு புஷ் பண்ணி தள்ளணும் அவசியம் இல்லை. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஈவிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் என்ன? பைக்கில் வந்து வண்டியோட இதே வந்துட்டு என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் தான் சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் வராது, தேவையில்லை. நீங்கள் மட்டும் வாங்கி அப்படியே ஓட்டிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பிரேக், ட்ரம் பிரேக், சின்ன ஐட்டம்ஸ், மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் அஸ்யூஷுவல் என்ன மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுதான். எந்த மெக்கானிக்கல் பண்ணுறதோ அது பிரேக் காயில் டிஸ்க்கு டிஸ்க்கு கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும். இதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒமாக்கி கிளாசிக் ஒரு மாடல், ஒமாக்கி MX3 ஒரு மாடல். 2 மாடல் இருக்குது. இது வந்து என்னென்னா 1,10,000 அரௌண்ட் அந்த ரேட்டில் வரும். நான் ரெஜிஸ்டர் மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. 1 லேக் போட்டு நீங்கள் வாங்கிட்டு இந்த பைக்கு 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் இந்த பைக்கை வந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், சர்வீஸ் காஸ்ட்டு, இது மாதிரி நிறையா செலவுகள் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது வந்து கிளாசிக் மாடலு. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்த சார்ஜஸ் சர்வீஸ் காஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கஸ்டமர் வந்து பைக் வாங்கலாம். அதாவது ஒரு வாரண்டி அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து 3 இயர்ஸ் வாரண்டி. நான் பைக் பார்ப்போம்னா வந்து இப்போ இருக்க யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு KTM, ஒரு பஜாஜ் MS RS அந்த மாதிரி ஒரு ஹையர் மாடலு நீங்கள் ஒரு 2 lakhs 2.5 lakhs அந்த மாதிரி போட்டு எடுக்குது. இந்த பைக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக்கும் சரி, ஒரு ஸ்பீடும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு சீட்டிங் பொசிஷனு, ஒரு நீங்கள் ஹேண்டில் பாரு, டபுள் டிஸ்க் ஆயில், ஃபுல்லாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்னு சொல்லலாம் இந்த பைக்கை வந்து. இந்த மாடல் நேம் வந்து ஒமாக்கி M5 ஸ்போர்ட்ஸ் மாடல். யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்காக இந்த மாடல் போட்டிருக்காங்க. ஸ்பீடு வந்து 70 to 80. அப்புறம் சார்ஜ் நீங்கள் போட்டிங்கன்னா மைலேஜ் வந்து 80 to 100 எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 80 to 100. இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி 4 மணி நேரம் சார்ஜிங். 3.5 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் ஆகும். ஆமாம். நம்ம அடுத்த என்ன மாடல் பார்க்கணும் வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க, ஒரு விவசாயி, ஒரு பால் கேனை, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தனியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் பைக் வச்சு தான் நீங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணி
நீங்கள் உங்கள் சம்பாதிச்சு இந்த வெஹிக்கிள் வந்து இந்த பைக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இங்கே ஒரு கடைக்கு ஏதாவது சேமை போடணும், பலசரக்கு வியாபாரி இந்த மாதிரி நான் கூட முன்னாடி வச்சுக்கலாம். சரி, நான் இந்த பைக்கோட ஸ்டெப் என்னென்ன? இந்த பைக் வந்து நேம் வந்து கொமாட்டி கேட் 2.2. கேட் 2.2 ஸ்பெஷலி ஃபார் வியாபாரிகள், விவசாயிகள், கூலிகளுக்கு போகிறவங்க, இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பால் கட்டி போகிறவங்க, தண்ணிக்கல் போகிறவங்க செப்பரேட்டாக தேவை. இந்த ஸ்கூட்டிலாம் அந்த மாதிரிலாம் கொண்டு போக முடியாது. இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா 350 ரூபா லோடிங் வரைக்கும் ஏற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஏற்றுனாமா இல்லை இல்லை 350 செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ண பிராண்டு, நல்ல கெப்பாசிட்டி, நல்ல கெப்பாசிட்டி 350 ரூபா வச்சு கொடுத்துருக்கோம். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 பக்கம் சைட் ஸ்டாண்ட் வந்துடும். 2 பக்கம் சைட் ஸ்டாண்ட் வந்துடும். இதை வந்து தனியாக பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்து போகிற கடைசி இது பின்னாடி உட்காந்து போய் விட்டால் உங்களுக்கு வந்து பெட்டி வச்சுக்கலாம், கூட வச்சுக்கலாம். இதையும் மடக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு கூட வைக்கிறதுக்கு சரியாக போயிடும். பின்னாடி ஆள் வரணும், ஆள் உட்காந்து இப்படி எடுத்து விட்டு உட்காந்துக்க வேண்டியது. உங்கள் லக்கேஜ் வைக்கணும், கூட வைக்கணும், பெட்டி வைக்கணும்னா இப்படி வச்சுக்கிறது. அது இல்லாமல் இந்த 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 பாட்டு வந்து கீழே இந்த பெட்டிகள்லாம் வச்சு காய்கறி விற்கிறாங்கல்ல, பெட்டி வைக்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து விட்டிங்கன்னா இங்கே ஒரு பெட்டி வச்சுக்கலாம், பால்கேன் வச்சுக்கலாம். 2 பக்கமும் அதே மாதிரி இருக்குது. இதோட சார்ஜிங் டைம் வந்து 3.5 hours to 5 hours. ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 70 to 80 miles கிடைக்கும். 25 நேரத்துக்கு ஆரம்பிக்குது. இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம். கஸ்டமைஸ் பண்ணலாம், நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. மெயினாக இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து மெட்டலில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 350 கிலோ வரைக்கும் நம்ம லோட் பண்ணி கொண்டு போகிறதுனால வந்து நம்ம பிளாஸ்டிக், ஃபைபர் அந்த மாதிரி வந்து மேட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எழுந்து போகாது. ஸோ நம்ம மெட்டலில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக கூட நம்ம கேரி பண்ணி போகலாம், எந்த ஃபைபரோட ஒரு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டயருமே பார்த்தீங்கன்னா வந்து டியூப்லெஸ் டயர் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது, அப்புறம் பேக் லைன் டிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு லக்கேஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்கூட்டிலலாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளதாக மெயினான திங்ஸு, ஃபோனு, பர்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னா கூட முன்னாடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஃபோல்டபுள் லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், அது இப்படி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைங்கன்னா அது ஒரு பெட்டி, நமக்கு என்ன யூஸ் இருக்கோ அதுக்கு என்ன அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தால் பேக் ரெஸ்ட்டு. நம்ம சப்போஸ் நம்ம ஸ்டோரேஜ் எதுவும் கேரி பண்ணலன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடச்சிருது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 3 சாக்கப்ஸர் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்ம லோடை வந்து எவ்வளோ ஏற்றினாலும் அந்த சஸ்பென்ஷன் வந்து அப்படியே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்ட ஒரு பேக் ஒரு ஸ்டே மாதிரி கொடுத்துருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு தண்ணி கேனு, ஒரு பால் கேனு அந்த மாதிரி இதனாலும் கூட ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். நம்மளுக்கு 2 சைடுமே சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் லோடு வந்து அதிகமாக கேரி பண்ணுறப்ப ஸோ நீங்கள் அங்கிட்டு சாய்க்கிறதா இங்கிட்டு சாய்க்கிறதான்னு அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு 2 ஸ்டாண்டுமே இருந்தால் சப்போஸ் நம்ம இங்கிட்டு சாந்துக்கலாம், சப்போஸ் நம்ம அங்கிட்டு சாந்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் கேட்டிங்கன்னா வந்து அந்த கன்சோல் சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்ட். நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இது வந்து சார்ஜிங் லெவல், இது வந்து டோட்டல் ஓடோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஸ்பீடோமீட்டர் காமிக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரிப் மீட்டர் காமிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 மோடு இருக்குது. 3 மோடு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் மோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான எக்கனாமியோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். ஸோ நீங்கள் தேர்ட் மோடு போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னும் அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். மெயினாக வந்து கார் இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீலெஸ் என்ட்ரினா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு அன்லாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லாக் இருக்குது, சென்டரில் வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. நம்ம வந்து இதை நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒரு மெயினான ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம
நம்ம வந்து இப்போ பைக்கை வந்து எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் லாக்கிங் ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் நம்ம பைக் வந்து யாருக்காக வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி நிற்றாங்கன்னா வந்து நமக்கு வந்து வார்னிங் அலாரம் வரும். வார்னிங் அலாரம் வந்த பிறகு நம்மளுக்கு பேக் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஸோ நம்ம யாரும் ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியாது இந்த பைக்கை. அது ஒரு பேருக்கு எந்த பைக்கு கொடுக்காத வந்து இந்த பைக்கை கொடுக்காம வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸு ஒரு சர்வீஸ் எதுனாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோரூம் கால் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷனுக்கு அவங்க வந்து என்ன ப்ராப்ளமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த கொமாக்கியில் வந்து வெஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, புதுசாக மாடல் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாடலை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடு வந்து 3ல் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணிக்கிடுவோம். இதுதான் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்பீடாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம் நம்ம. ஆனால் இதில் எந்த வைப்ரேஷன் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிட்ட போயிட்டுருக்கோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். பண்ணுவோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 போகுது. ஆனால் உண்மையிலே சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உட்காந்துருக்க அந்த ஃபீலே தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டே கிடைக்கிது இந்த பைக்கில். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு போகிறதுக்கான வைப்ரேஷனு அப்புறம் எந்த சவுண்ட் நாய்ஸ் எந்த இதுவுமே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பைக்ஸில் வர மாதிரி தான் மேனுவல் எல்லாமே இருக்குது, சுவிட்சஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன், அப்புறம் ஒரு இண்டிகேட்டரு, தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லாம்ப்ஸான லைட் சுவிட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கே செட்டிங்ஸ் மோடு. பிரேக் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த பைக்கோட ஓவர் ரிவ்யூ பார்ப்போம். நம்ம வந்து இந்த பைக்கு தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் விட்டு வந்திருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கலர் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சீட்டிங்கு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜுக்கான ஒரு பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான மொபைல்ஸ், பர்ஸு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கி வந்து ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அந்த மாதிரி டைமில், பைக் எடுக்கிற டைமில் வந்து இது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டா போதும். நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகாது. கொமாக்கியில் வந்து விண்டேஜில் ஒரு மாடல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ, ஒரு ரெட்டு, 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெடின்னு சொல்லியிருக்கும், ரெடின்னு போட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து மிரர் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விண்டேஜ் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இருக்க மாடல்லாம் இந்த ரவுண்டு மிரர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் பட்டன். ஸோ ரிவர்ஸ் பட்டன் நம்ம வந்து இப்போ என் காலை நல்லா பார்த்துங்க, நான் வந்து காலை பின்னாடி வச்சு இழுக்கவே இல்லை. ஸோ நம்ம ரிவர்ஸ் அமைத்திட்டே போது நம்ம ஆக்சில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகுது. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு 5 km ஸ்பீடு வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்இடியில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொமாக்கின்னு சொல்லிட்டு கொமாக்கி கலெக்டர் பிராண்டிங். ஸோ வந்து இந்த பைக்கை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை நம்ம என்ன பார்க்க போனோம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கேட் 2.1 சொல்லிட்டு ஒரு
ஒரு லக்கேஜ் வண்டினே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு லக்கேஜ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் லக்கேஜ் ஸ்டோரேஜ். நீங்கள் வந்து இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளுக்கு பில்லியன் உட்காரணும்னா அதை பேக் ரெஸ்ட் வச்சுக்கலாம். வேணான்னா நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு லக்கேஜ் கேரியர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2 சைட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இங்கிட்ட ஒரு சைட் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சைட் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து லோடு அதிகமாக இருக்கும்போது நம்ம எங்கிட்ட வேணாலும் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நம்ம சார்ஜிங் கேபிள்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து சார்ஜிங் போட்டு நம்ம டேரெக்டாக கரண்ட் சப்ளை கொடுத்தோம்னாலேயும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து 2 ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காலை வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லைட்டை மூவ் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது ஸ்பீடு நல்லா சூப்பராக போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பரான பைக் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு லக்கேஜ் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஒரு கடைக்கு ஜாமான் வாங்க, ஒரு புல் பண்ணுறேன் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இதோட டெஸ்ட் ட்ரைவு. அதுக்கப்புறம் இதோட ரிவர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரிவர்ஸ்ன்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் பட்டன் அமைக்கிட்டே போகும். ஸோ இந்த ரிவர்ஸ் பட்டன் அமைக்கிட்டே நம்ம பின்னாடி தள்ளணும்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகுது. அப்படியே நம்ம ரிவர்ஸ் விட்டு கையை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் போயிடுது. ஸோ அவ்வளோதான் இதோட டெஸ்ட் ட்ரைவு.